சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நம்ம முத்து வயசான 2 பெரியவங்கள கார்ல ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மலேசியாவுல இருந்து வந்திருக்காங்களாட்டுக்கு ஒரு தம்பதி தான். இவங்க இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. இப்போ ஒரு கோயிலுக்கு போகணும். எங்களோட 60வது பிறந்த நாளு. அதனால சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு இங்க பக்கத்திலேயே பொன்னியம்மன் கோயில்னு இருக்கு. அங்க தான் என்னோட பொண்டாட்டி பூக்கடை வச்சிருக்கா. அங்கேயே போலாம். நான் எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி முத்துவும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்ல. அந்த நேரம் பார்த்து சிட்டியும் கோயிலுக்கு வராப்ல. சிட்டி எதுக்காக வராப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஆதாரத்த எடுக்கிறதுக்காக தான் வராப்ல. வந்து வீடியோ ஆதாரத்த கேட்கறாங்க. எப்படி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் குடுப்போம். அதெல்லாம் குடுக்க முடியாது. ஒண்ணு நீ கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிக்கிட்டு வரணும். அப்படி இல்லன்னா போலீஸ் வந்து கேட்டா தான் குடுப்போம். மத்தபடிலாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் இல்லைங்க. வெளியில பூக்கடை வச்சிருக்காங்கல்ல மீனா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்றாப்ல. நான் மீனா கேட்டே குடுக்கல. நீ கேட்டு குடுப்பனா? அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சர்றாங்க. சிட்டி வந்துட்டு போறத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட குடும்பமே பார்த்தர்றாங்க. இப்ப மீனா கிட்டயும் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ கேட்டு வந்தாப்ல. அவரு உங்க ஃப்ரெண்டுன்னு வேறயா சொல்றாங்க. அப்படின்னு நம்ம கோயில்ட்ட கேட்டவரும் மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம முத்து அவங்க 2 பேத்தையும் அழைச்சுக்கிட்டு வந்துர்றாங்க. இங்க சிறப்பான பூஜை ஏற்பாடுலாம் நடக்குது. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக கூப்பிடுறாப்ல நம்ம முத்து. ஸோ அவங்களும் வரேன் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சர்றாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, சிட்டிக்கு தான் வீடியோ கிடைக்கல இல்லையா? நேரா ரோகிணிய வர வச்சு, இந்த மாதிரி நாங்க போய் கேட்டோம். குடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஒண்ணு போலீஸ் வந்து கேட்டா தான் குடுப்பாங்களாம். அதனால நீங்க கேஸ் குடுத்துருக்கீங்கல்ல, அந்த போலீஸ வச்சு அந்த வீடியோ ஆதாரத்த வாங்குங்க. அதுலருந்து எடுத்து அந்த ஃபோட்டோவ மட்டும் என்ட்ட குடுங்க. நான் கண்டுபிடிச்சர்றேன். அப்படின்னு சிட்டி வந்து பாத்தீங்கன்னா, ரோகிணி கிட்ட சொல்லிடுறாங்க. அதே டைம்ல வந்து சிட்டி வீடியோ ஆதாரத்த தேடுறான் அப்படிங்கிற விஷயம் இப்ப முத்துக்கிட்டயும் மீனா சொல்லிடுறாங்க. அப்ப ரோகிணிக்கும் அந்த சிட்டிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. என்னன்னு தான் தெரியல. சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.